நமச்சிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, யோகங்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய யோகம் விபரீத ராஜயோகம். ஒரு ஜாதத்தில் விபரீத ராஜயோகம் என்ன பலன்களை தரும்? இந்த விபரீத ராஜயோகம் இருக்கக்கூடிய ஜாதகர் எது போன்ற நிலைகளில் பெரிய ஒரு வளர்ச்சியை காணுவார்? அப்போ எந்த மாரி அமைப்பு இருந்தால் இந்த யோகமானது வேலை செய்யும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க. நமச்சிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க. ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம். விபரீதம் அப்படி சொன்னாலே 6, 8, 12ஆம் அதிபதி தாங்க. ஒரு ஜாதத்தில் விபரீதமான இடம், சரியில்லாத இடம் அப்படி சொன்னாலே அது எந்த இடம்? 6, 8, 12. அப்போ அந்த 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி தங்களுக்குள் தொடர்பு கொள்வது. 6 கூட 8இல் அமர்வது, 8ஆம் அதிபதி 12இல் அமர்வது, 12ஆம் அதிபதி 6இல் அமர்வது, அல்லது மூவரும் ஏதோ ரூபத்தில் தொடர்பு கொள்வது. அது போன்ற அமைப்பில் இருந்தால் இந்த யோகமானது வேலை செய்யும் என்று சொல்லலாம். அதில் என்ன அமைப்புனா, மூவருமே இந்த தொடர்புகளை இருக்கும்போது இதில் பெரிதாக மூவருமே பாதிக்கப்படக்கூடாது. மூவருமே பெரிதாக கடுமையான பாவத்துவத்தை அடையக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும். அதே போல் இந்த யோகத்தினுடைய பலனை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய அளவில் லக்னாதிபதி பலம் பெற்று இருக்க வேண்டும் என்று சொல்லலாங்க. இந்த விபரீத ராஜயோகத்தால் தற்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவருடைய ஜாதத்தில் இந்த யோகமானது இருந்ததுங்க. திடீர்னு ஒரு முதலமைச்சர் அமைப்புங்கிறது, அதாவது 2016 அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற போது இதற்கு பிறகு இந்த ஒரு வருடத்திற்கு பிறகு உள்ள மீதமுள்ள 4 ஆண்டுகளும் நாம் தான் இந்த ஆட்சியை வழிநடத்தப் போகின்றோம் என்று தெரியாது. திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு தெரியாது. அப்போ எந்த அமைப்பில் இது ஏற்பட்டது? அந்த விபரீத ராஜயோகமானது அந்த ஜாதகத்தில் இருந்ததனால் இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு ராஜயோகத்தை தந்தது. அதற்கான அமைப்பு என்ன? அந்த ஜாதகத்தில் அது போன்ற அமைப்பு இருக்கா? அப்படி என்றால் 6, 8, 12ஆம் அதிபதியுடைய தொடர்புகள் அந்த ஜாதகத்தில் இருக்கா என்றால் நிச்சயமாக 100% அந்த அமைப்பானது இருக்கின்றது. அதை எப்படி நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காரு, கன்னி ராசியில் பிறந்திருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் பிறந்தது ரிஷப லக்னம், கன்னி ராசி, ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அந்த லக்னத்தில் குரு பகவான் இருப்பார். லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்று அமர்ந்திருப்பார். லாபஸ்தானத்திலே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். இந்த இடத்துல எப்படி 6, 8, 12 தொடர்புகள் வருது அப்படின்னு பாருங்க. லக்னத்திற்கு நேர் 7ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பார். லக்னத்திற்கு நேர் 7ஆம் இடத்துல செவ்வாய் இந்த லக்னத்திற்கு யாரு? ரிஷப லக்னத்திற்கு 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே குருவின் பார்வையிலே இருக்கின்றார். 12ஆம் அதிபதி. இந்த லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி யாரு? அந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா லக்னாதிபதி அந்த சுக்கிரன் தான், 6ஆம் அதிபதி சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை. இந்த லக்னத்துக்கு நீங்கள் பாருங்கள், 8ஆம் அதிபதி யாருங்க? குரு. எங்கே இருக்காரு? லக்னத்தில் இருக்கின்றார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் யாரோடு பரிவர்த்தனை அடைகின்றார்? அந்த குருவோடு பரிவர்த்தனை அடைகின்றார். அப்போ 6ஆம் அதிபதியும் லக்னாதிபதியாக அவர் இருந்தாலும் அவரே 6ஆம் அதிபதியாகவும் அந்த சுக்கிரன் இருக்கார். அப்போ 6, 8 இருவரும் பரிவர்த்தனை பெற்று அந்த 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி பார்க்கின்றார். 8ஆம் அதிபதி யாருங்க? ரிஷப லக்னத்திற்கு அந்த குரு பகவான் லக்னத்தில் திக்பலமாக இருக்காரா? அவர் 12ஆம் அதிபதி பார்க்கின்றார். பரிவர்த்தனை வாயிலாக 8ஆம் அதிபதியோடு சுக்கிரன் தொடர்பு கொள்கின்றார். 6, 8, 12 தொடர்பு வந்துருச்சா? இன்னொரு பாயிண்ட் எடுங்க. 6, 8, 12 தொடர்பு வந்து அந்த 6ஆம் அதிபதியினுடைய வீட்டில் அமர்ந்த சனி பகவான், அந்த 6ஆம் அதிபதியினுடைய வீட்டில் அமர்ந்த சனி பகவானுடைய தசையில் அந்த விபரீத ராஜயோகமானது ஏற்பட்டது. அந்த சனியை நீங்கள் பாருங்களா, 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வார். 6ஆம் இடத்தில் அமர்ந்த சனி எங்கே பார்க்கின்றார்? 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்கின்றார். 6ஆம் அதிபதியின் வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். அப்போ அந்த சனி தசை தான் ரிஷப லக்னத்திற்கு பொதுவாகவே சனி பகவான் யோகம் செய்வார். அந்த சனி தான் என்ன பண்ணார்? 6ஆம் இடத்திலே அமர்ந்து 6ஆம் அதிபதியினுடைய
அந்த வீடு கொடுத்த 6ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? உச்சம் பெற்று அமர்ந்தார். அப்போ சனி தசை தான் மிகப்பெரிய ராஜயோகத்தை, ஒரு விபரீத ராஜயோகத்தை திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகத்தில் வழங்கியது என்று சொல்லலாங்க. இது போன்ற திடீரென ஒரு மாற்றம், திடீரென வாழ்வில் ஒரு உச்ச பதவி, இப்போ எத்தனை வருடங்களாலும் எத்தனை காலம் ஆண்டுகள் ஆனாலும் முதலமைச்சர், ஒரு முதலமைச்சராக பதவி வகித்தவர், முதலமைச்சராக இருந்தவர் என்ற பேர் நிலைத்திருதில்லை, உங்களுக்கு வரலாற்றில் நிலைச்சு நிற்குதில்ல. இந்த லிஸ்ட்டு முதலமைச்சர் லிஸ்ட்டுன்னு எடுக்கும்போது அதில் திரு எடப்பாடி ஐயா அவருடைய பேரும் அங்கே இடம்பெறுகின்றது என்ற அமைப்பில் வருதில்ல. இது போன்று ஒரு நீடித்த நிலைத்த ஒரு ராஜயோகத்தை இந்த விபரீத ராஜயோகமானது தரும் என்று சொல்லலாம். அப்போ இந்த அமைப்பு ஒரு ஜாதத்தில் இருந்துன்னா அவங்க எந்த துறையில் இருக்காங்களோ, அரசியல் துறையில் இருக்கிறதுனால அவர் அரசியலில் ஒரு ராஜயோகத்தை பெற்றார். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும், ஒரு சினிமா துறையில் இருக்கின்ற திடீரென பிரபலமாகக்கூடிய ஒரு அமைப்பானது ஏற்படும். அப்போ நீங்கள் ஒரு நிர்வாகத்துறையில் இருக்கீங்க, திடீரென பெரிய ஒரு பிரபலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பானது ஏற்படும். நீங்கள் வியாபாரத்துறையில் இருக்கீங்க, திடீரென உங்களுடைய வியாபாரம் பெரிய அளவில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அப்போ இது போன்று ஒரு வாழ்வில் திடீரென மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். இதற்கு நம்ம என்ன சொன்னோம்? இது போன்ற ராஜயோகம் அமைந்தாலும் அந்த இடத்துல லக்னாதிபதியுடைய பலத்தை பொறுத்து அந்த யோகம் முழுமையாக வேலை செய்யும் என்று சொல்கிறோமா? திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்களா? லக்னாதிபதி உச்சம் பெற்று 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார், பௌர்ணமியிலும் பிறந்திருக்கின்றார். அப்போ இது போன்ற லக்னாதிபதி பலத்தோடு இருந்ததனால இந்த யோகத்தினுடைய முழு பலனை அவரால் அனுபவிக்க முடிந்தது என்று சொல்லலாங்க. இதுதாங்க விபரீத ராஜயோகம். இது போன்ற அமைப்பு இருக்கான்னு பாருங்க. அதாவது ஒன்றும் இல்லை, மறைமுக அதிபதிகள், மறைவுஸ்தான அதிபதிகள், மறைவுஸ்தான அதிபதிகள் யாராரு? 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, இவர்கள் தங்களுக்குள் தொடர்பு கொள்வது, இதற்கான யோகமான தசைகளும் நடைமுறையில் வரும்போது நிச்சயமாக அந்த விபரீத ராஜயோகமானது ஏற்பட்டு ஒருவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை, ஒரு உச்ச நிலையை அடைய முடியும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்படட்டும், அதை ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.